ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி கால சீயோன் ஊழியங்கள் மூலமாக இந்த சீயோன் மலை நிகழ்ச்சிகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சொல்ல ஆண்டவர் கொடுத்த சந்தர்ப்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும்போது நம்மை சூழ்ந்து இருக்கிற அத்தனை காரியங்களும் நல்லது அல்ல, நல்லதும் உண்டு, நல்லதல்லாதவைகளும் நம்மை சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, நம்மை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் சோதித்து பார்த்து நலமானதை மாத்திரம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுகிறார். வேதத்திலே நாம் வாசித்த அந்த வேத பகுதியின் அடிப்படையிலே மனிதன் எப்படி இருக்கிறான்? மற்றவர்களுக்கு இருக்கிற நல்ல காரியங்களை விட்டுவிட்டு பொல்லாத தீமையான தவறான காரியங்களை தான் நாம் பின்பற்றுகிறோம், அதை கவனிக்கிறோம், அதை பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்றவர்களாக இருக்கலாம், நம்மை சூழ்ந்திருக்கிற முன்னோடிகளாக இருக்கலாம், பொல்லாதவைகளை அகற்றிவிட்டு நலமானதை பிடிக்க வேண்டும். வேத புத்தகத்திலும் சத்தியத்திலும் வரங்களிலும் ஊழியங்களிலும் ஆம் நலமானதை தேவனுக்கு பிரயோஜனமானவைகளை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் சோதித்து பார்க்க வேண்டும், எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே அநேக உன்னத கருத்துகள் இருந்தாலும் கழுகை போல நீ உயரமாய் கூட்டை கட்டினாலும், ஆம் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும் போது உள்ளத்திலே பெருமைகளை சத்துரு விதைக்கிறான். ஆனால் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எரேமியா 18:9 எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இருதயம் திருக்குள்ள இருதயம். அந்த இருதயத்திலே சாத்தான் பலவிதமான தீமைகளை கொண்டு போடுவான். 10ஆம் வசனத்திலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இருதயத்தை ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். காரணம் என்ன? மத்தேயு 12:34 இருதயத்தில் தான் எல்லா தீமையானவைகளையும் நிறைந்திருக்கிறது. மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகள் வைத்தே உள்ளத்தில் இருக்கிற உள்ளான பகுதிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், பெருமைக்குரியவர்களை பேசுகிறவர்கள் ஒரு பெருமையான மனிதன். ஆம், தற்பொழிவை விரும்பி காரியங்களை செய்கிறவன் அவன் உள்ளத்தில் இருக்கிறவைகள் தன்னையே புகழ வேண்டும், மற்றவர்களை குறையாக கண்டுபிடிக்க விரும்புகிறவன். நாம் சோதித்து பார்ப்போம். நம்மத்தில் இருக்கிற இன்றைய அனுபவங்கள் இருக்குமானால் அதை அகற்ற வேண்டும். ஆம், 2 கொரிந்தியரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனத்திலே நம்மை நேசிக்கிற காரியங்களை குறித்து சோதித்து பார்க்க வேண்டும். பவுல் சொல்லுவார், நான் உங்களை அல்ல, உங்களுடையவைகளை அல்ல, உங்களை நான் நேசிக்கிறேன் என்று குறிப்பிடுவார். அநேகர் பணத்துக்காக நம்மை நேசிப்பார்கள், மற்றுமுள்ள உலக காரியங்களுக்காக நம்மை நேசிப்பார்கள். பவுல் கொரிந்திய சபையை நேசித்தது எப்படி? உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய காரியங்களை அல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை நேசிக்கிறேன். அருமையானவர்களே, நமக்கு நண்பர்கள் இருக்கலாம், நம்மோடு பழகிறவர்கள் இருக்கலாம், நம்மை சூழ்ந்து பல காரியங்கள் இருக்கலாம். உன்னை நேசிக்கிறேன் என்று கூட சொல்லலாம். ஆனால் எதற்காக நம்மை நேசிக்கிறார்கள்? ஆவிக்குரிய மேலோட்டத்துக்காக, உயர்வுக்காக, மேன்மைக்காக நேசிக்கிறார்களா? இல்லை, உலகத்துக்குரியவைகளுக்காக நேசிக்கிறார்களா? ஆவிக்குரிய காரியத்தை நேசிக்கிறவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் அக்கறை கொள்வார்கள், நம்முடைய தெய்வீகத்திலே பொறுப்புள்ளவர்களாக மாறுவார்கள். ஆம், சோதித்து பார்ப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 3 வசனத்திலே ஆவிகளை சோதித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான வஞ்சிக்கிற ஆவிகள் கிரியை செய்கிறது. ஆனால் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். பொய்யான தீர்க்க தரிசனங்கள், பொய்யான மனிதனுடைய காரியங்கள் என்று பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் சோதித்து பார்க்க வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனத்திலே வஞ்சிக்க வருகிற சக்திகள் உண்டு என்று நம்முடைய ஆண்டவர் குறிப்பிட்டார். 11ஆம் வசனத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு என்று குறிப்பிட்டார். 24ஆம் வசனத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் என்று பார்க்கிறோம். எனவே எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். யாரோ என்ன சொன்னார் என்றல்ல, யாரோ வீட்டுக்கு வந்தார்கள் என்றல்ல, இவர்கள் உண்மையான தேவனுடைய மனிதர்கள் தானா என்று சோதித்து பார்க்க வேண்டும். எது சரியான ஆவி? ஏசாயா 57ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலே பணிந்தவர்களின் ஆவி. ஆம், ஒரு அமைதலுள்ள, பணிவுள்ள, ஒரு தாழ்மையுள்ள ஒரு ஆவி. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு அமைதலுள்ள ஆவி. வாழ்க்கையிலே எதையும் அவசரப்படாமல் நிதானமாய் பொறுமையாய் செய்ய வைக்கிற காரியங்கள்.
சங்கீதம் 32 அதனுடைய 2ஆம் வசனத்திலே கபடமில்லாத ஆவி, எந்த விதமான பொறாமையோ மறைவான காரியங்களோ இல்லாத ஒரு நல்ல ஆவியும் இருதயமும் இருக்கிறவர்கள், இவர்கள் வெளியான மாற்றங்களோடு உள்ளான மாற்றங்கள் அதிகம் உடையவர்கள். நமது வாழ்க்கையில அநேக சந்தர்ப்பத்திலே கபடங்களோடு உள்ளத்தில் இருக்கிறோம். வெளியரங்கமாக நல்லவர்களாக நடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. முடிவாக 1 கொரிந்தியர் 16:18 ஆவியில் ஒரு ஆறுதல். இந்த 4 அனுபவங்கள் ஒரு உண்மை மனிதன் என்று கண்டுபிடித்து விடலாம். ஆவியில் ஆறுதல். நமக்காக ஜெபிக்கிறவர்கள் மூலம் ஆறுதல் உண்டாகும். நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதன் மூலம் ஆறுதல் உண்டாகும். நம் வாழ்க்கையில் எல்லாமே ஆறுதலாக மாறும். கலகங்கள் வருமானால், சண்டைகள் வருமானால் அந்த ஆவிகளை குறித்து சோதித்து பார்க்க வேண்டும். சிலர் நம் வாழ்க்கையில கடந்து வரும்போது நாம் இதுவரை இல்லாத ஒரு அமைதல் நீங்கி போய் ஒரு கலக்கமும் குழப்பமும் வரும். யோவான் 13:21 நம்முடைய ஆண்டவரை காட்டிக் கொடுக்க போற யூதாசை குறித்து ஆண்டவர் குறிப்பிடும் போது ஆவியில் அவர் கலங்கினார். அருமையானவர்களே, இன்றைக்கு நமது வாழ்க்கையில் ஒரு கலக்கம் இருக்குமானால் ஏதோ ஒன்றுக்கு சாத்தான் சிலரை உபயோகப்படுத்துகிறான் என்று அறிந்து நாம் சோதித்து பார்த்து ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் தானாகவே நீங்கி போகும். எனவே நாம் ஆவியிலே நல்ல தெளிவுள்ள ஆவியாக ஆவியிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியிலே நாம் ஜெயம் பெறுவர்களாக இருக்க வேண்டும். ஆவியினாலே நம்முடைய சித்தத்தை நாம் கட்டுப்பாடுக்குள் கொண்டு வருகிறவர்களாக இருக்கும்போது நமது வாழ்க்கையிலே வஞ்சிக்கப்பட்ட சோரம் போன அனுபவங்கள் நீங்கி நமது வாழ்க்கையில எல்லாம் தெளிவுள்ளவர்களாக நாம் மாறுகிறவர்களாக நாம் இருப்போம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நமது வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பகுத்து நிதானிக்கிற பரிசுத்தாவியை கேட்க வேண்டும். வரங்கள் 9 உண்டு. அதுல முக்கியமான 2 வரங்கள். ஒன்று ஞானத்தை போதிக்கிற வரம், இன்னொன்று ஆவிகளை பகுத்தறிவது. இன்னும் ஆவி உள்ள இந்த நபர் இப்படிப்பட்ட கலகம் உண்டாக்குறவர், இப்படிப்பட்ட பிரச்சனை உண்டாக்குறவர் என்ற ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குமானால், அருமையானவர்களே, நாம் எவ்வளவு வெற்றி பெறுவர்களாக இருப்போம் தெரியுமா? நமது வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம். இன்றைக்கு பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை பாருங்கள். உங்கள் பிரச்சனைக்குள்ளே செயல்படுகிற தேவனுடைய பாதுகாப்பை பாருங்கள். நாம் தோல்வியின் பக்கம் நிற்கிறவர்கள் அல்ல, நாம் பிரச்சனையின் பக்கம் பயந்து ஓடுகிறவர்கள் அல்ல, நான் வெற்றி கொடுக்கிற இயேசுவின் பக்கமாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நமது ஆண்டவர் சேனையின் அதிபதியாக வெற்றியை கொடுக்கிறார். சோதித்துப்பார். பிரச்சனை வேளைகளிலே வெற்றி கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். தானியேல் பாபிலோன் தேசத்திலே ஒரு அடிமை போல கொண்டு போகப்பட்டு அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட நாட்கள். அந்த நாட்களிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு தானியேலும் ஒரு பிரதிஷ்டையோடு வளர்ந்தார். அந்த நாட்களிலே ராஜாவின் போஜனத்தை சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருந்த போது பிரதானிகளை பார்த்து 10 நாட்கள் எங்களை சோதித்து பாரும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 10 நாட்கள் சோதித்து பார்த்த பின்பு ராஜாவின் போஜனத்தால் நாங்கள் தீட்டுப்பட மாட்டோம் என்று சொன்ன இந்த 4 வாலிபர்களும் ராஜாவின் முன்னாக கொண்டு வரப்பட்ட போது அவர்கள் 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தார்கள். நமது பிரதிஷ்டையின் வாழ்க்கை சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உண்மையான தூய்மையான பக்தியான ஜீவியத்தை சோதித்து பார்க்கும் போது உண்மையாகவே எல்லாரை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்களாக நாம் இருப்போம். அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய உணவிலே, நம்முடைய உடையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய பார்வையிலே, நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே இப்படித்தான் என்ற ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்து பார்ப்போம். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் நாளைக்கு ஆச்சரியமாக மாறி போகும். சோதனை நடுவிலே யோபு சொன்ன ஒரு வார்த்தை, கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன். எனவே இந்த சோதனையின் நடுவிலே நான் ஒரு தவறான பார்வையை பார்க்க மாட்டேன் என்று சொன்னார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உன் பிரதிஷ்டைகளை சோதித்துப்பார். மற்றவளை சோதிப்பதை விட்டுவிடு. தேவனோடு பழகிற அனுபவங்கள் இன்றைக்கு நல்ல காரியமாக இருக்கிறதா? அப்படி என்றால் கர்த்தர் உங்களை கனமணுவார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து
நம்மை மேன்மைப்படுத்தி ஆண்டவர் கனம் பண்ணுவார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்வோம். வாழ்க்கையிலே இன்றைக்கு சோதிப்போம். இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவருடைய ஜீவியம், என்னுடைய வாழ்க்கையின் பகுதிகள், என்னுடைய இருதயத்தின் அனுபவங்கள் சோதித்து பார்ப்பேன் என்று சொல்லுவோம். நலமானது கடன் கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள இன்றைக்கு எங்களோடு பேசினீர். எங்கள் குறைகளை நாங்கள் உணர்ந்து, எங்கள் உள்ளான ஜீவத்தில் ஆவியில் ஏற்படுகிற மாற்றங்களை உணர்ந்து, தூய்மையின் ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுத்து பணிந்த ஆவியோடு உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, கலகத்தின் ஆவிகளும் குழப்பத்தின் ஆவிகளும் கிரியை செய்யும் போது எலிசாவை சூழ்ந்து பயத்தின் ஆவி உள்ள வேலைக்காரன் பயப்படும் போது தேவனுடைய ஆவியினாலே ஒரு பாதுகாப்பை கண்டது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளும் அந்த ஆவியினாலே இன்றைக்கு ஒரு பாதுகாப்பை காண்பார்களாக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு எங்கள் பாவங்கள் காரணம் என்று நாங்கள் அறிகிறோம். அந்த பாவங்களை மன்னிப்பீராக. இன்றைக்கு அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும்படிக்கு நலமானதை பிடிக்க விரும்புகிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும். பாவத்தினால் நோய் கொண்டு ஒடுங்கினவர்கள் நோய்கள் நீங்கி சுகம் ஆவார்களாக. பாவத்துக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் அதை உணர்ந்து ஜெபித்து இன்றைக்கு ஒரு விடுதலை பெறுவார்களாக. அவர்களுக்கென்று நீர் வைத்த வழியை இப்பொழுதே திறப்பீராக. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இன்றைக்கு சோதித்து பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாத வாசலை நீ திறக்கிறதற்காக நன்றி. ஆசீர்வதியும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.